கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பலர் பலவிதமாக இதை கேட்டுனேங்கிறாங்க. இறைவனே அல்லது கடவுளை. இப்போ புதுசாக ஒரு பேர் உடலுள். உடலுள் இருப்பதை உணர்வதற்கு நான் எண்ணமற்று இருக்க வேண்டுமா? ஆத்ம விசாரம் மட்டும்தான் ஒரே வழி. ஆத்ம விசாரம் அல்லது மனதை பற்றின தெளிவு, மனதை பற்றின ஒரு கேள்வி மட்டும்தான் ஒரே வழி. நீங்கள் தியானம் பண்ணுறதுனாலையோ, மந்திர உச்சாடங்கள் பண்ணுறதுனாலையோ, இல்லை இன்ன பிற நூல்களை படிக்கிறதுனாலையோ, தியானன்ற பேரில் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையோ, சுவாச பயிற்சி பண்ணுறதுனாலையோ, வாசி யோகம் பண்ணுறதுனாலையோ நீங்கள் இறைவனை அடைய முடியாது. டிக்ளர்டு முடியாது. ஒரு விசாரணை இருக்கணும் உங்களுக்குள்ள. நான் யார்? நான் எங்கேருந்து வந்துக்கிறேன்? இவ்வளோ தானா நான்? வெறும் உடம்பு தானா, இல்லை வெறும் மனசு தானா, இது தாண்டி ஒரு உயிர் தானா? உயிர் எப்படி இருக்குது? இப்போ செத்து போகிறதுனா என்ன? நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போனேன்னு யாரை கேட்கணும் நான்? ஏன்னா நான் இருக்கிறேன் தானே. நான் இருக்கும்போது என்கிட்ட நிறைய கேள்வி இருக்கணும், என்கிட்ட நிறைய பதில் இருக்கவும் செய்யும். எனக்கு ஒன்றும் எடுக்க தெரியாமல் இருக்கலாம், படிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்கிட்ட என்ன இருக்கான்? பதில் இருக்கும். எண்ணமற்ற நிலை தானாக வந்து உட்காந்துக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் விசாரணை பண்ண யாரோ ஒருத்தர் ஒன்று வழிகாட்ட வருவான். இதை பண்ணு, அதை பண்ணு, தலைகிழனிலாம் அதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பான். நீ பாட்டு ஏதோ ஒன்று பண்ணியானா கட்டாயமாக அதை அடைஞ்சிருவேன். ஆனால் விசாரணை என்ன பண்ண முடியாது? நிறுத்தக்கூடாது. எந்த கேள்வி எதன் பொருட்டும் என்ன பண்ண முடியாது? விசாரணையை நான் ஸ்டாப். எனக்குள்ளே ஒரு கேள்வி ஓடினே இருக்கணும். சும்மா நான் சொல்லுவான், அது உடம்பு இல்லை, நான் அது இல்லை, இது இல்லை, சும்மா நான் சொல்லணுப்பா. அப்படியே ஒரு ஜோதி இங்கே எரிஞ்சுனுக்குது, வெளியேக்குது, மேலே சிவகலங்குது, சக்தி கலங்குது, அதெல்லாம் சும்மா பேச்சு. நீங்கள் புத்தகம் படிக்க என்ன ஆகிடுவீங்க? ஏமாற்றப்படுகிறீர்கள். காணல் நீர் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. தாகம் தீரப்போகிறதே இல்லை. தாகம் தீரவும் தீராது. உங்களை உட்காந்து உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட நின்னீங்கன்னா நீங்கள் ஆழமான ஒரு கேள்வி கேட்டால் எண்ணமற்ற நிலைக்கு சாதாரணமாகவே போயிடுவீங்க. சில பதில்கள் சொல்லாத நேரங்கள்லாம் நீங்கள் யார் பாருங்கள். உங்களை பார்த்து திடீர்னு ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வருது இல்லை? அப்போ யார் நீங்கள்? அப்போ எண்ணமற்று தானே போயிட்டுக்கிறீங்க. அதெல்லாம் மேட்ரு இல்லை. எண்ணமற்று போகிறது ஒரு விஷயம் இல்லை. நல்லா ஒரு ஊசி மருந்து, போதை மருந்தெல்லாம் அவங்க போட்டிங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது. எல்லாம் ரெண்டாக தெரியும். அப்படியே உலகமே சுழலுதே என்ற மாதிரிலாம் ஆகும். பேஸ்ட்டுக்கு மறுநாள் காலையில் என்ன ஆச்சுன்னே தெரியாது. சரக்கு வச்சா 4 மணி நேரம் காணாமல் போயிடுச்சு. ஆமாம், வரலாறுலேயே காணோம், எங்கே போச்சு, நடுவில் சில பக்கங்களை காணுன்ற மாதிரி ஆகிடும். சில விதமான போதைங்கள்லாம் அந்த பக்கம்லாம் கம்போடியாலெலாம் நாக்கில் ஒரு பாம்பு கூட்டுவாங்களாம், 3 நாளைக்கு காணாமல் போயிடுவாங்களாம். அல்மா சுமித்ரா தீவில் இருப்பேன் நீ சொர்க்கத்தில். அல்மா ஏந்து பார்த்தா அதே கம்போடியாவில் அதே ரூமில் தான் இருப்பேன். இந்த மாதிரி போதை மருந்தெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் கடவுளை அடைய முடியுமானா சாத்தியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு போதையை உங்களுக்கு வந்து யோக பயிற்சிகள்லையும் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இலங்கையில் ஏதோ ஒரு பயிற்சி இருக்குதான், கொடுத்தா 40 நாள் தூங்க மாட்டீங்களாம். அம்மா செத்தும் போயிடுவீங்களாம். ஏன்னா பசி எடுக்காதான், தூக்கமும் வராதான். அந்த மாதிரி பயிற்சிங்கள்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் ஆளுக்குறாங்களாம். தேடி போய் என்ன பண்ணுங்க, அது மாதிரிலாம் பண்ணி ஆமாம் கடவுள்கிட்டே போயிடுவீங்க. ஏன் கடவுள் தேடணும்? டைரெக்டாக அங்கேயே போயிடுங்க. விசாரணை முக்கியம். யாரை பார்த்து கேட்கணும் விசாரணை? உன்னை நீ கேட்குற கேள்விக்கு விசாரணைக்கு ஒருத்தர் உதவணும், அவ்வளோதான். உங்கள் விசாரணைக்கு ஒரு ஆள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு உதவணும். அவர் சொல்லணும், இப்படி இந்த கேள்விக்கு இப்படி, நீங்கள் இதனால் இந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறீங்க, இதுதான் நீங்கள்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள் இருந்தால் போதும். இல்லைனாலும் பரவாயில்ல. உதவுறதுக்கு நிறைய நூல்கள் இருக்குது. நான் தான் எல்லாம் இல்லை, நிறைய நூல்கள் இருக்குது. சிவாகமம் படிக்கலாம், அதில் நிறைய உதவு. கைவல்ய நவநீதம் இருக்குது, படிக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் வரும், படிக்கலாம். திருக்குறள் இருக்குது, படிக்கலாம். பட் திருக்குறளில் யோக விசாரணை பண்ண முடியாது. ஒரு யோகியின் பார்வைன்னு தினத்தந்தியில் தினமணியில் போட்டு வச்சுக்கிறாங்க என்னுடைய திருக்குறள் விளக்க உரை. பட் போதுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் விசாரணை மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். நீங்கள் யாரை விசாரணை பண்ணுங்கள், உங்களை விசாரணை பண்ணுங்கள், கட்டாயம் இறைவனை அடையலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.